ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஈவினிங் சேனல் தான் பண்ண போறோம். பிரியாணி சாப்பிட போறோம். வாங்க பார்க்கலாம். ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் லெவலில் பிரியாணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, கொஞ்சம் ஆனியன் ரைத்தா, கொஞ்சம் கத்திரிக்காய் கிரேவி, இவ்வளோ தான் வந்து வச்சுருக்கோம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த 100 ருபீஸ் நம்ம கொடுத்துடலாம். காசு வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது உண்டியல் வந்து வச்சுருக்காங்க. உண்டியில் அவங்க காசு சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்கு எப்போயாவது நோட்டை பெண்ணு வேணும் அப்படின்னா அவங்க அதை வந்து வாங்கிக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து கொடுக்குறது. வேஸ்ட்டாக செலவு பண்ண மாட்டாங்க, எப்பவும் வேஸ்ட் செலவு பண்ண மாட்டாங்க. கேட்டுட்டு தான் வந்து காசு எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. ஏதாவது நோட்டு வேணும், பெண்ணு வேணும், இல்லை ஸ்கூலில் வந்து கேட்பாங்கடா காசு எப்போது பிரிண்ட் அவுட் போட்டு தரணும் அப்படின்ட்டு ஏதாவது கேட்பாங்க. கைடு வாங்கி தரேன் அப்படி கேட்கும்போது நம்ம வந்து நம்மக்கிட்ட எல்லா டைம் என்ன பண்ணுவாங்க, அவங்க உண்டி வந்து எங்களோட பர்மிஷனோட எங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதனால் இந்த காசு சேர்த்து வைக்கிறத வந்து நான் தருது. இதை ஃபஸ்ட்டு யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த காசு. ஸோ 2 பேர் சாப்பிட உட்காந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்க இந்த காசு வந்து எடுத்துப்பாங்க. ஸோ வந்து நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யார் சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, பிரியாணி சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணிடலாமா? ஓகே, யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த 100 ருபீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, ஸ்டார்ட். காசு வந்து பறக்காமல் இருக்கிறதுக்காக நான் இந்த இது வைக்கிறேன், இந்த க்யூப் வந்து வைக்கிறேன். ஓகேவா? யார் முடிக்கிறீங்களோ முடிச்சிட்டாங்க, வந்து எடுத்துக்கலாம். வேக வேகமாக சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது, பொறுமையாகவே சாப்பிட்லாம். பார்த்து சாப்பிடுங்க. தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி வந்து குடிச்சிக்கோங்க. தண்ணி வேணும் அப்படின்னாலும் நடுவில் கேளுங்கண்ணே. என்னோட யோசிக்கணும் சாப்பிடலாம் போல இருக்குது. சாப்பிடலாம். எப்போவுமே அந்த அக்ஷய் ருசி பொறுமையாக சாப்பிட்றவர் இல்லை. இதை பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. எனக்கு என்னவோ அஜய் தான் முடிக்க போகிற மாதிரி தோணும். இல்லை, 2 பேரும் சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அஜயோடது அக்ஷயோட 2 சேமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. யார் முடிப்பாங்க தெரியலையே. அக்ஷய் முடிச்சிருவானா? சரி, பார்க்கலாம் யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு. எனக்கே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்போவுமே அக்ஷய் வந்து பொறுமையாக சாப்பிடுவாங்க, கடைசி தான் சாப்பிட்டு முடிக்கிறது. அஜய் தான் எப்பவுமே கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட்றாங்க. பட் பார்க்க 2 பேரோட சாப்பாடுமே ஈக்குவலாக இருக்குது. பிரியாணி, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு முட்டை, ஒரு சிக்கன், இதுதான் வந்து 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் வச்சுருந்துருக்கு. 2 பேருக்கும் ஒரே அளவு சாப்பாடு ஈக்குவலாக வந்து வச்சுருந்தது. ஸோ இப்போ சாப்பிட்றது 2 பேருமே ஒரே அளவு தான் சாப்பிட்றாங்க. 2 பேரும் ஒன்றா முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால அக்ஷய் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் சாப்பிட்றதுக்கு.
பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? என்னோட சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க போல இருக்கு. நீ சாப்பிட்டான். எனக்கு இன்னும் சிக்கன் இருக்கு, முட்டை இருக்கு. கறி இருக்கு. சாப்பிட்டான். வின் பண்ண அஜய் தான் வின் பண்ணானா? ஃபினிஷ் பண்ண போகிறான். முட்டையில் சிக்கன் இருக்குது தானே? நான் லெக் பீஸ் சாப்பிடாம அப்படியே இருக்குது. நான் தான் வின் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி அஜய் தான் வின்னர். அஜய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அக்ஷய் கிட்டத்தட்ட முடிக்க போகிறான். ஆனால் அதிசயமாக இருக்குது. அக்ஷய் ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவான். பட்டு இன்னைக்கு சீக்கிரம் சாப்பிட்டான்ல. சின்னவங்க சாப்பிட்டு முடிக்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு முடிச்சிட்டாங்க. பட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. சிக்கன் லெக் பீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் இருக்குது. ரைட்டாலாம் கூட கணக்கு இல்லை. பட் சாதம் கொஞ்சமாக இருக்குது. சிக்கன் வந்து முன்னே முடிக்காமல் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ், எல்லாம் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ தண்ணியும் குடிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அஜய் தான் வின்னர். அஜய்க்கு தான் 100 பீஸ் வந்து காசு. ஸோ அந்த 100 பீஸ் நீ வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லி முடிச்சிடலாமா? பாய் பாய். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி சேலஞ்ச் எப்படி சூப்பராக முடிஞ்சுதான். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.